அண்மை செய்தி. விருதுநகர் மாவட்டம் ஆவியூர் வெடிவிபத்தில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் அவர்கள் மூவருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். பிரகாஷ், வணக்கம். தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கலில் என்னென்ன குறிப்பிட்டிருக்கிறார்? அது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? விருதுநகர் மாவட்டத்தில் இன்று காலை தனியார் வெடிபொருள் சேமிப்பு கிடங்குல ஏற்பட்ட அந்த வெடி விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று காலை விருதுநகர் மாவட்டம் கடம்பன்குளத்தில் இயங்கி வந்த தனியார் வெடிபொருள் சேமிப்பு கிடங்குல அந்த வெடிப்பொருள்களை இறக்கி வைத்த போது எதிர்பாராத விதமாக அந்த வெடிப்பொருள்கள் வெடித்து சிதறின. இதுல அந்த கிடங்கு முற்றிலுமாக தரைமட்டமானது. அந்த கிடங்குல பணியாற்றி வந்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்கள். குறிப்பாக துரை, குருசாமி, கந்தசாமி ஆகிய 3 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி பரிதாபமாக உயிரிழந்தார்கள். மேலும் சிலர் காயமடைந்திருப்பதாக தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த நிலையில விபத்து தொடர்பாக ஆவியூர் காவல் நிலையத்துல குவாரி பங்குதாரர் சேதுராமன் என்பவர் சரணடைந்திருக்கிறார். அதே போல குவாரி உரிமையாளர்கள் ராஜ்குமார் மற்றும் சேதுராமன் ஆகிய இருவர் மீது 4 பிரிவுகள்ல போலீசார் வழக்கு பதிவு செய்து இருக்கிறார்கள். இந்நிலையில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இன்றைய தினம் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். ட்விட்டர் வாயிலாக அவர் சமூக வலைதளத்துல அந்த இரங்கல் பதிவு பதிவிட்டிருக்கிறார். அதுல விருதுநகர் மாவட்டம் கடம்பன்குளத்தில் இயங்கி வந்த தனியார் வெடிபொருள் சேமிப்பு கிடங்கில் இன்று காலை ஏற்பட்ட எதிர்பாராத வெடி விபத்தில் அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த 3 தொழிலாளர்கள் உயிரிழந்த செய்தி அறிந்து மிகுந்த வேதனை அடைந்திருப்பதாக அந்த பதிவில் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். உடனடியாக மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தொடர்புடைய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் இந்த வெடி விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததோடு உயிரிழந்தவர்களின் வாரிசுகளுக்கு தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்றவுடன் அரசின் நிவாரண உதவி விரைந்து வழங்கப்படும் என்று தன்னுடைய இரங்கல் பதிவில் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.